Hi hello மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸில் ஃபஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ், மூவிஸ் அந்த மாதிரி சஜஷன்லாம் நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் வந்து போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதோடைய ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். அந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குது, அந்த சீரிஸ் வந்து இன்னும் எத்தனை சீசன் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் வந்து சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து 8 எபிசோடு வந்து இதில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. நான் எஸ்பெஷலி இந்த சீரீஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உண்டான ரீசன் என்னென்னா, நாம் சின்ன வயசில் முக்கியமாக நிறைய பேர் வந்து என்னோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த கார்ட்டூனை வந்து கம்பல்சரி சுட்டி டிவியில் பார்த்தே இருப்பாங்க. மார்னிங் 8 o'clock ஸ்கூல்னால் இது வந்து ஒரு 6:30 அந்த ரேஞ்சில் வந்து 7 o'clock அந்த ரேஞ்சில் போடுவாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறது முக்கியம் இருக்கோ இல்லையோ, இந்த சீரீஸை இந்த கார்ட்டூன் சீரீஸை வந்து உட்காந்து பார்த்துட்டு தினமும் 1 hour மிஸ் பண்ணாமல் பார்க்குறது. அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தால் ஒரு 3 to 4 அந்த ரேஞ்சில் வந்து இது வந்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து 5 to 7 மணி கொஞ்ச நாள் மாற்றினாங்க ஈவினிங்கில். அந்த டைமில் கூட இந்த சீரீஸை வந்து போட்டுட்டு இருந்தாங்க, கார்ட்டூன் சீரீஸை சுட்டி டிவியில். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டருடைய ஒரு ஒன்லைனர் மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீர், நிலம், காற்று, அப்புறம் நெருப்பு, 4 விஷயம் இருக்கும். ஸோ அதில் ஒன்றுத்துலேயும் பீப்புள் வந்து இருப்பாங்க. அது வந்து பெண்டிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெருப்பை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மக்கள், அப்புறம் வந்து பூமியை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மக்கள், அப்புறம் ஏர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள், அப்புறம் வாட்டரை வச்சு அதை பெண்டிங் இதுவாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய மக்கள். இந்த மாதிரி 4 மக்கள் இருப்பாங்க. ஸோ இந்த 4 மக்கள்லேயும் ஒரு அவதார் வந்து ஒரு பீரியட் வந்து தோன்றுவார். அந்த ஒரு அவதார் வந்து இறந்துட்டா அடுத்த பெண்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு இப்போ ஏர்லேருந்து தோன்றாங்கன்னா அடுத்து வந்து ஒரு நெருப்பு, அடுத்து வந்து பூமி, அடுத்து வந்து வாட்டர், இந்த மாதிரி ஒரு சைக்கிளாக வரும். அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர்னா இவர் தான் வந்து இந்த கார்ட்டூனில் வரக்கூடிய ஆங் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து லாஸ்ட் ஏர்பெண்டர். ஸோ அதனால தான் அந்த டைட்டில் வந்து வச்சிருப்பாங்க. அவர் தான் வந்து லாஸ்ட்டாக தோன்றிருப்பார். ஸோ அவர் எப்படி சின்ன வயசு தான், அவருக்கு ஒரு 12 வயசு தான் இருக்கும் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது. அவர் எப்படி இந்த அவதார் அப்படின்ற ஒரு பெரிய இதை வந்து தாங்கி பிடிச்சி எப்படி வந்து பூமியை காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன். நெருப்பு தேசம் வந்து அவதாரும் இருக்கக்கூடாது, எல்லா இதுக்கும் நம்ம தான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பெண்டிங் பண்ணுறவங்களையும் எல்லாம் தேடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து இந்த 12 வயசில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருன்றது தான் ஸ்டோரி. அந்த மாதிரி தான் ஸ்டோரி போவோம். ஸோ ரொம்ப ஸ்டோரி ரிவீல் பண்ணாங்கன்னா இதுதான் அவுட்லைன் ஸ்டோரி. அனிமேட்டிக் விஷயம் நிறைய இருக்கும், ரொம்ப இந்த மேஜிக் அந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பேஸ் பண்ண ஒரு நாவல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ட்டூன் சீரீஸ்லேருந்து அப்படியே ஒரு ஷிஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவலாக எடுத்திருக்காங்க, எப்படின்னா மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயம், இவங்க படமாக எடுக்காத சீரீஸாக எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து அந்த டீம் நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் அவுட்புட்டை வந்து இவங்களால தர முடிஞ்சிருக்கு. ஒரு சீசனுக்கு வந்து 8 எபிசோடு, 1 hour ஒரு ஃபேஸாக வருது. ஷிஃப்ட் ஆகி ஒரு ஃபேஸாக வருது. இதில் நடிக்கக்கூடிய அந்த ஆங் கேரக்டர் ஆகட்டும், கட்டாரா கேரக்டர் ஆகட்டும், சூக்கோ, அப்புறம் இந்த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், அப்புறம் ஐரோ அப்படின்ற ஒரு கேரக்டர். எனக்கு ஐரோ எஸ்பெஷலி இந்த சீரீஸில் வந்து ஐரோ வந்து எனக்கு கார்ட்டூனை விட மற்ற ஆல்ரெடி ஒரு படமே வந்திருக்கு அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சொல்லிட்டு, அதை விட இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் வந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த ஐரோ கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேஸ்டிங் வந்து பக்காவாக இருக்குது. நிறைய பேர் வந்து கேஸ்டிங் நல்லால அது நல்லால லொட்டு லோசுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பக்காவாக கேஸ்டிங் இருக்குது. அந்த கார்ட்டூனில் வரதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி தான் கேஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா கார்ட்டூனில், அதை வந்து ஓரியன்டாக தேடி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க ஒரு ஆளை சூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ட்டூனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேஸாக மாற்றிருக்காங்க. அது மட்டும்தான் கேஸ்டிங்கில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி கேஸ்டிங் 100% பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். நிறைய ஆக்ஷனு, நிறைய வந்து சீன்லாம் வந்து சிஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நச்சாக இருக்கும். உங்களால் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து
ஃபுல்லாக வந்து சிஜி ஒர்க் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கார்ட்டூன் சீரீஸை எடுத்து பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்வலாக சொதப்பிடுவாங்க. அது வந்து பச்சையாக சொதப்பிடுவாங்க, அது தெரியும். இப்போ நாவலுமே வந்து காமிக்கில் வர விஷயத்தை தானே எடுத்து அப்படியே பண்ணுறாங்க. அதில் வர எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த குவாலிட்டி வந்து அவங்களால வந்து பிக்சரில் நிறைய விஷயம் கொண்டு வர முடியல மார்வல். அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த லாஸ்ட் ஏர்பெண்டர் வந்து அந்த விஷயத்தை 90% மேட்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 10% தான் அங்கங்கே பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி 90% ஃபுல்லாக மேட்ச் பண்ணிட்டாங்க. சிஜி தெரிக்குது. மெயினாக இந்த அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டருக்கு பெரிய ப்ளஸ்ஸே வந்து மியூசிக் தான். அந்த கார்ட்டூனில் வந்த மியூசிக்கும் இதுக்கும் டோட்டலாக சம்மந்தமே கிடையாது. ஒரு மூவி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு பில்டப் பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீன் போக்குள்ள பேக்ரவுண்டில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த சைனீஸ் ரிலேட்டடாகவே அப்படியே கொண்டு வந்து அதுலேயும் மாஸ் கலந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து மிக்ஸ் பண்ணி பக்காவாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து பயங்கர வேறு லெவலில் இருந்தது. எஸ்பெஷலி வந்து ஃபைட் சீன்லாம் வந்து பக்காவாக மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பக்காவாக நீங்கள் வந்து இந்த சீரீஸை வந்து பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. என்றைக்காவது ஒரு சண்டேயில் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு சீரீஸ் பார்க்கலான்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போட்டு உட்காந்து இந்த சீரீஸை நல்ல ஒரு எல்சிடி டிவி, ஒரு எல்இடி டிவி பெருசாக இருந்ததுன்னா, ஒரு 55 இன்ச்சு, ஒரு 50 இன்ச் அந்த மாதிரி பெரிய டிவியாக இருந்ததுன்னா போட்டுட்டு நல்லா ஹெச்டி குவாலிட்டியில் உட்காந்து ஒரு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஒரு சண்டே வந்து பக்காவாக ஸ்பெண்ட் ஆகும். காமெடி இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். அதில் வந்து ஆக்ஷன் இருக்கும், ஸ்டோரி ட்ரிவன் ஆகிட்டு போகும். இங்கிலீஷ்லேயே நீங்கள் பார்க்கலாம், எல்லா மொழியிலையும் டப் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழில் இருக்குது, எல்லாமே இருக்குது, சப்டைட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பக்காவாக என்டர்டெயின் ஆகும். ஸோ அதனால தான் மெயினாக ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நிறைய பேர் இந்த அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர் வந்து எடுத்து வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் மெயினாக வந்து பேசணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு பர்சனல் கரெக்ட் மாதிரி நான் பார்த்து சின்ன வயசில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆன ஒரு கார்ட்டூனில் இது ஒன்று. அப்புறம் பென்டன்னு, அப்புறம் இன்னும் ஒரு சில கார்ட்டூன்லாம் இருக்குது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப வந்து ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்கும் இந்த அவதார் கேரக்டர். அதை வந்து நாமளாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டுலாம் இருந்திருக்கோம் சின்ன வயசில். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. அந்த அவதார் கேரக்டர் நாம தான் பெண்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் இந்த மாதிரி பசங்கிட்ட பண்ணி காமிக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிடுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. என் ஏஜில் இருக்க கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி இந்த கார்ட்டூனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை தெரியாதவங்களுக்குமே இது ரொம்ப புதுசாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஒரு சண்டேல இல்லை எனக்கா ஒரு நாள் லீவ் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு சீரீஸ் அந்த மாதிரி பார்க்கலான்னா ஒரு 8 hours தரமாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த சீரீஸை பாருங்கள். 8 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஜாலியாக போகும். நல்ல ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு தரமான சீரீஸ் பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து 100க்கு வந்து 90 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஒரு விஷயத்தில் கூட இந்த சீரீஸ் வந்து குறைச்சதே கிடையாது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாவது சீரீஸ் வந்து நல்லதாக வந்துச்சு, இல்லை மூவி நிறைய வந்தது, அந்த மாதிரி சஜஷன் வந்து நீங்கள் ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி பார்த்ததுன்னா அதை கூட நான் ரிவ்யூவாக போடுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி வெப் சீரிஸில் இந்த சீரீஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, peace out and stay safe.